வந்துட்டோம். நம்ம வந்ததுதான் வந்தோம். மீன இருக்க பிளே ஆஃப்ல உள்ள டீம் எல்லாம் பயங்கர பீதியில இருக்காம போக்க. ஆமா மேடம், அது மட்டும் இல்லாம நம்ம பங்காளி பிரான்ஸ் சிஎஸ்கே எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா ஆறாவது கப் நீங்க அடிச்சிடணும். முக்கியமா ஈசாலா கப் நம்புன்னு சில பேர் வருவாங்க, அவங்கள மட்டும் அடிச்சுட்டு வச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு பயங்கரமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றாங்க. ஓ அப்படியா கார்த்திக்? ஆனா ஸ்கை, நீ கடைசி 2 ஓவர்ல நீயும் அந்த நமந்தீரும் 48 ரன் மட்டும் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த மேட்ச் மட்டும் தோற்றது இல்லாம பிளே ஆஃப்குள்ள வர சான்ஸே ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே கார்த்திக், அடுத்து நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல உள்ள ஜிடியோ ஆர்சிபியோ அடிச்சு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்குள்ள போறதுதான். ஆமா ஸ்கை, எனக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கு. எனக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனல் பகை வேற ஒண்ணு இருக்கு. வேற யாரும் இல்ல, என்னோட பிரதர் குணால் பாண்டியா இருக்கார்ல, போன டைம் நம்மள அடிச்சுட்டு கொஞ்சம் வீட்ல ஓவர் சீன் போட்டா, அதுக்காகவே ஆர்சிபி அடிக்கணும்ட்டு பிளான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆர்சிபி டீமும் நம்மள வந்து அடிச்சுட்டு போனாங்கல்ல, அதுக்கும் பழி தீக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த டைம் 6வது கப் நம்ம அடிச்சே